இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 61 அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வேளை உங்களை வெட்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கன்னா கவலையப்படாதீங்க. அதற்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தால், இரட்டத்தனையான மகிமையால், கனத்தால் நான் உங்களை நிரப்புவேன். வில்லியம் கேரி என்கிற ஒரு மிஷினரி, நீங்கள் அறிந்திருப்பீங்க. அவர் வேதத்தை 32 மொழிகளில் அவர் மொழிபெயர்த்தவர். எங்கேயோ பிறந்த ஒரு மனுஷன் ஏதோ வெளிதேசத்தில் இருந்து இங்கே வந்து இந்திய தேசத்தின் மொழிகள் அவ்வளவு கற்றறிந்து அந்த வேதத்தை அவர் மொழிபெயர்த்தவர் வில்லியம் கேரி. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கூட்டத்தில் பெரிய மனிதர்கள்லாம் கலந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை அவமானப்படுத்தும்படி, அவரை துக்கப்படுத்தும்படி ஒரு மனுஷன் சொன்னான், வில்லியம் கேரி, நீங்கள் உங்களுடைய தொழில் செருப்பை உண்டாக்குகிறது தானே, செருப்பு அந்த குலம்தானே என்று எல்லார் முன்பாக அவன் கேட்கும் பொழுது எல்லாருக்கும் அதிர்ச்சி. 32 மொழிகளில் வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணவர், வேதாம கல்லூரிகளை உருவாக்கி இருக்கிறார், கர்த்தருடைய பெரிய ஊழியக்காரன். அவர் அவமானப்படுத்தும்படி இப்படி ஒரு கேள்வியை கேட்டானே, அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரோ என்று அவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கும்போது வில்லியம் கேரி சொன்னார், ஐயா, நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம். நான் செருப்பை உருவாக்குவன் அல்ல, செருப்பை உருவாக்குற அளவுக்கு எனக்கு திறமையோ தளர்ந்த இல்லை. செருப்பு ஏதாவது கிழிந்து போனாலும் அது தைப்பதற்கு எனக்கு தெரியும், அந்த தொழிலை தான் நான் செய்து கொண்டிருந்தேன் என்று தாழ்மையாய் சாந்தத்தோடு ஒரு பதிலை சொன்ன உடனே அந்த கேள்வி கேட்ட மனிதன் வெட்கப்பட்டு போனான். வில்லியம் கேரியுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அநேகர் அவரால் ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவர், ஒரு வேளை நீங்கள் வெட்கப்படுத்தப்பட்டீங்க, அவமானப்படுத்தப்பட்டீங்க, நீங்கள் துக்கப்படுத்தப்பட்டீங்கன்னா கவலையப்படாதீங்க. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தால் வில்லியம் கேரியை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, நிந்தனைக்கு பதிலாக, அவமானங்களுக்கு பதிலாக உயர்வை தருகிற தேவன், மேன்மை தருகிற தேவன், ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை யாராவது இந்த நாட்களில் வெட்கத்தின் சூழ்நிலையில், துக்கத்தின் சூழ்நிலையில், அவமானத்தின் சூழ்நிலையில், நிந்தைகளின் சூழ்நிலையில், லட்சையின் சூழ்நிலை இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட போகிறீங்க. இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்த போகிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.